ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தர்ஷன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலுக்குள்ள மீண்டும் வந்தாச்சு. என்ன டைமே ஒரு செல்ஃபி பாயிண்டில் நிற்கிறான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நாங்கள் வந்து புக் ஃபெஸ்டிவலில் வந்தோமா, அங்கே வந்து இது செல்ஃபி பாயிண்ட் வச்சுருக்கு. கீழே என்னென்ன ஃபோட்டோலாம் போட்டிருக்கு பாருங்க. பார்த்தீங்களா? நாங்கள் வந்து மூஞ்சி உம்முன்னு வச்சுருக்கோம், கொஞ்சம் மன்னிச்சுக்கிடுங்க. அடுத்து அங்கே நிறைய விளையாட்டு அதெல்லாம் வச்சுருக்கு. நான் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், அப்பா நானும் விளையாடுறேன்ப்பா. எங்கள் அப்பாவும் அம்மாவும் சொன்னாங்க, சின்ன பசங்க விளையாடு, எனக்கு இதில் விளையாட நல்லா பிடிக்கும், நானும் சின்ன பையன் தானே, என்ன இதில் விளையாட விடலாம்ல, எல்லோரும் என்ன ஜாலியாக விளையாடுறாங்கன்னு பாருங்கள். எங்கள் அப்பாட்ட கெஞ்சி கூத்தாடி அழுது புலம்பி அப்படி இப்படின்னு கேட்டேன், விடவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து அங்கே வந்து என்னச்சுன்னா ஒரு பற்றி மண்டபம் நடந்துச்சுங்க. என்னென்னா அந்த புக்கை வந்து கொஞ்சம் பேர் வந்து கொடுத்தாங்களாம், புது புக்கை வந்து அவங்க வந்து கொடுத்தாங்க. இதாங்க அந்த இதுக்கு ஃப்ரெண்ட் வாசல். இதுக்குள்ளே போய் நான் எத்தனை புக்கு எடுத்தேன்னு தெரியுமா? அடுத்து வந்து என்னென்னா, அடுத்து இன்னொரு செல்ஃபி பாயிண்ட் வச்சுருக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு? செமையாக இருக்குதுல்ல? அடுத்து நான் இதில் நின்றுங்க, இதுவும் கொஞ்சம் அழகாக இருக்குது. பார்த்தீங்களா, எனக்கு புக்ஸ் இதில் நல்லா பிடிக்கும், அதனால தாங்க நான் இதில் நின்றேன். அடுத்து கொஞ்சம் புக்கை பார்ப்போன்னு எடுத்து பார்த்தா எல்லாம் ஸ்டோரி புக்கு. நான் கலரிங் புக்குன்னு நினச்சி நானாக எடுத்து பார்க்கேன், ஃபுல்லாக இதாக இருக்குது. அதான் கொஞ்சமாக தேடி பார்ப்போன்னு தேடி பார்த்துட்டே இருக்கேன். இது வந்து ஆக்டிவிட்டீஸ் புக்குங்க. பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி அதெல்லாம் வச்சுருக்காங்க. கன்னியாகுமரி எக்கோ பார்க்கு எல்லா இதுவுமே அங்கே காமிச்சிட்டு இருந்தாங்க. இதை பற்றி ஒரு இங்கிலீஷ் புக்கு அங்கே இருந்துச்சுங்க. அது ஒன்று வந்து 20 ரூபா. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு? கன்னியாகுமரி அண்ணா இருக்கா? அதான் என்ன இருக்குது பார்த்தீங்களா, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக். நம்ம இதாங்க ஃபஸ்ட்டில் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கிளாப் பண்ணிக்கிடுங்க. பார்த்தீங்களா, மான்பாக்கடு பீச்சு என்னெல்லாமோ போட்டிருக்கு. அடுத்து வந்து இதெல்லாம் வந்து சிரட்டை அதை வச்சு செஞ்சதுங்க. பாருங்களா, அழகான கீச்சைன்னு செம்மையாக இருக்குது இல்லைங்க. பாருங்க எவ்வளோ விதமாக ரகமாக செஞ்சு வச்சுருக்காங்கன்னு. பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குதுல்ல? உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? இது வந்து அடுத்த நெல்லுங்க. நம்ம சாப்பிட்றோம் தெரியுமா, அந்த விவசாயெல்லாம் நெல் இதாக்கி தான் நம்மளுக்கு அரிசி எடுத்து தராங்க. அதை வந்து ஒரு கண்காட்சி மாதிரி அங்கே வச்சுருந்தாங்கங்க. பார்த்தீங்களா, என்ன நெல் நீங்களே போய் பாருங்க, சரியா? புக் ஃபெஸ்டிவலுக்கு அடுத்து பாருங்க. நாங்கள் இப்போ வந்து வெளியே வாங்கிட்டோம், நிறைய புக்கெல்லாம் வாங்கிட்டு. அடுத்த நான் சாப்பாடு ராமன்னு உங்களுக்கே தெரியும், எல்லோரும் சாப்பாடு நம்ம எதாவது வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்போம். அதனால ஒரு பால்கோவாவும் ஒரு பிரெட் பட்டர் பட்டும் வாங்கி சாப்பிட்டோம். ஒருத்தர் வந்து கேட்குறான், டே எனக்கு ஒன்று கூட்டுறான்னு மோமோஸில். நாங்கள் அடுத்து சிக்கன் மோமோஸ் வாங்கினோமா, நான் கொடுக்க மாட்டேன்டான்னு விரட்டி விட்டுட்டேன். இந்த சிக்கன் மோமோஸ் இத்தினூண்டுக்கு தாங்க இருக்குது. நான் இப்போ சாப்பிட போகிறேன். செம டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் உள்ளே வந்து என்னென்னா கொஞ்சம் இதாக, இது வந்து பொரிச்சு ஃப்ரெஷ்ஷாக தருவாங்க. ஆனால் உள்ளே வந்து ஜில்லுன்னு இருக்குங்க. ஏன்னா உள்ளே அடுத்து ஐஸ் கட்டி வைப்பாங்களா, அதனால கூட ஒரு டீயும். சரி, நம்ம அடுத்த இதுக்கு போமா. அடுத்த செக்ஷன் வந்து சிப்பியை வச்சு எல்லா இதுவுமே செஞ்சதுங்க. பாருங்க, வகை வகையாக ரகமாக சூப்பராக செஞ்சு வச்சுருக்காங்க. நாங்கள் இந்த ஃப்ளவரில் ஒன்று வாங்கினோங்க. அதில் வந்து இன்னொரு வீடியோவில் கண்டிக்கிறேன் பார்த்தீங்களா, அதில் தட்டெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அழகாக பூ மாலை எல்லா ரீத்து எல்லாமே வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, கம்மல் எல்லாமே இருக்குது. நான் இந்த ஃப்ளவர் தாங்க நாங்கள் வாங்கினோம். பார்த்தீங்களா? சரி, நம்ம அடுத்த செக்ஷனுக்கு கிளம்புவா. அடுத்த செக்ஷன் இன்னும் ஓப்பன் ஆகலையும். சரி, எவ்வளோ கொஞ்சம் எல்லாமே ஏதோ மக்களுக்கு காணிப்போம், அவ்வளோதான். பை பாய். ஃபுல் டைட்டில் பை.